நியூஸ் அவர்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜக வேட்பாளரின் 525 கோடி ரூபாய் மோசடி புகார். மூன்றாவது முறையும் ரத்தான அமித்ஷாவின் ரோட் ஷோ. திருநெல்வேலியை தொடர்ந்து சிவகங்கை வேட்பாளருக்கும் தடையா? விரிவாக பார்க்கலாம். வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இதற்கான பிரச்சார களம் அனல் பறக்க நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரி, என்ன இந்த 525 கோடி ரூபாய் மோசடி? அமித்ஷா ஜி அவர்களுடைய ரோட் ஷோ ரத்து, அதுவும் மூன்றாவது முறை அப்படின்னு கேட்க வரீங்க, புரியுது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சிவகங்கை களம் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். சிவகங்கையில காங்கிரஸ் சார்பாக கார்த்திக் சிதம்பரம் போட்டியிடுறாரு. அதே மாதிரி ஏடிஎம்கே சார்பாக ஜேவியர் தாஸ் போட்டியிடுறாரு. பாஜக சார்பாக தேவநாதன் யாதவ் போட்டியிடுறாரு. அதே மாதிரி நாம் தமிழர் சார்பாக எழிலரசி அவங்க போட்டியிடுறாங்க. சரி, இந்த தேவநாதன் யாதவ் அப்படிங்கிற நபர் சென்னை மயிலாப்பூர்ல ஒரு நிதி நிறுவனத்துடைய அந்த தலைவராக இருக்கிறார். என்ன மோசடி? பாஜக வேட்பாளர் தேவநாதன் யாதவ் மீது என்ன மோசடி புகார் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தலாம். மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு 100-150 வருடம் பழமையான ஒரு நிதி நிறுவனம் இயங்கி வருகிறது. மயிலாப்பூர் பகுதியை சேர்ந்தவர்கள் அதை ஃபண்ட் ஆஃபீஸ், அதாவது ரேஷன் கடை எப்படி கேஷுவலா நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி ரேஷன் போயிட்டு வந்தேன் அப்படின்னா அந்த மாதிரி ஃபண்ட் ஆஃபீஸ் போனேன்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப க்ளோசபிளான ஒரு அது பிளேஸ். அது நம்பிக்கைக்குரிய ஒரு நிறுவனம். அது அப்படி இருக்கும்போது அந்த நிறுவனத்தோட தலைவராக இருக்கிறார். இந்த நிதி நிறுவனத்துல 500 கோடிக்கு மேல நிதி இருக்கிறது. மக்கள் போட்ட நிதி அது. அந்த நிறுவனத்தை அந்த நிறுவனத்துல பணம் போட்ட மக்களுக்கு சில மாதங்களாகவே முதிர்வு பெற்றவர்களுக்கு அந்த முதிர்வு தொகையும் வழங்கல, வட்டி மாதம் அந்த வட்டி தொகையும் வழங்கப்படலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரும் குற்றச்சாட்டு இருக்கு. அந்த ஆபீஸை நாடுறாங்க மக்கள். பட் அங்க ஸ்டாஃப்ஸுமே ரொம்ப பயத்துல இருக்காங்க. சரியான ரெஸ்பான்சஸ் அங்கிருந்து வர்றதில்லை. அப்படி இருக்கும்போது இந்த தேவநாதன் யாதவ் அவர்கள் சிவகங்கை தொகுதியின் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்படுறார். அதோட அவரோட அந்த சொத்து மதிப்புமே 300 கோடிக்கு மேல அப்படின்னு அந்த சொத்து விபரப்பட்டியல்ல 304 கோடின்னு நினைக்கிற கொடுத்திருக்காரு. இவர் தான் அந்த நிதி நிறுவனத்துடைய தலைவராக இருக்கிறார். 500 கோடி எங்க போச்சுன்னா இவரை தானே கேட்பாங்க, இவர் மீது தானே குற்றச்சாட்டை வைப்பாங்க. அதற்கான பதில் இவர் தரணும். அப்படி இல்லைன்னா ஒரு அலுவலகத்துல இருக்கக்கூடிய நபர்களாவது தரணும். எந்த பதிலும் வரல, பணமும் வரலங்கும் போது மோசடி புகார் எழுந்திருக்கிறது. இது புகாரோட நிக்கல. தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் கட்சி சார்பாக இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி வேட்பாளராக நிக்கலாம் தேர்தல்ல, அவர் தேர்தல்ல போட்டியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மனுவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, பாஜக வேட்பாளருக்கு வந்த முதல் சோதனையா இது, நம்பர் 1 அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா திருநெல்வேலி தொகுதியில 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்ட போது இந்த பணம் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தேர்தல் செலவுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த கொண்டு வந்தவங்க சொன்னதும், அதோட அவருடைய ஹோட்டல்ல வேலை செஞ்ச ஒரு ஊழியரும் அதுல இருந்தார். அதோட பாஜக உறுப்பினர் அடையாள அட்டையை வச்சிருந்த ஒரு நபரும் அதுல இருந்தார். அவங்க ஓபன் ஸ்டேட்மெண்டாவே கொடுத்திருக்காங்க. ஸோ அவருமே சிக்கல்ல இருக்காரு. திமுக சார்பாக தேர்தல் ஆணையத்திடம் அவர் தொடர்பாக ஒரு மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இந்த இரு பெரும் வேட்பாளர்களுமே சிக்கல்ல தான் இருக்காங்க. இதுல மக்களுடைய பணம் இருக்கிறது. மக்கள் இவ்வளவு நாட்களாக சிறுக சேர்த்த பணமும் அந்த 525 கோடியில இருக்கு. அப்படிங்கும்போது பொறுப்பாக ஆளும் இரு அரசுகளுமே இதற்கான ஒரு நடவடிக்கையை எடுக்கணும். ஏன்னா பல்வேறு நிதி நிறுவனங்கள் 2000 கோடி ஊழல் இந்த மாதிரியான தொடர்ச்சியான சம்பவங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டுல பார்த்துட்டு தான் இருக்கோம். தலைமறைவா இருக்காங்க, பிறகு வெளியில வராங்க, போலீஸ் தேடிக்கிட்டே இருக்கும். தலைமறைவா இருக்கிற வரைக்கும் அப்புறம் வெளியில அவங்க பாட்டுக்கு சகஜமா நடமாடுறாங்க. அந்த மாதிரி இல்லாம இந்த பணம் அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோளா இருக்கு. அதையும் தாண்டி இந்த தேவநாதன் யாதவ் அவர்களை ஆதரிச்சுதான் முன்பே ஒரு முறை அமித்ஷா அவர்கள் ரோட் ஷோ நடத்துவதாகவும் இருந்தது. அதுவும் தடையானது. பிறகு இன்று 12ஆம் தேதி காரைக்கால், சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த காரைக்கால் பகுதியில அமித்ஷா அவர்கள் பிரச்சாரம் செய்து ரோட் ஷோ நடத்துவதாக இருந்தது. இந்த ஒரு குற்றச்சாட்டு இவர் மீது வலுவாக எழுந்திருக்கும் நிலையில குற்றவாளியை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதா அப்படின்னு அவருக்கே உறுத்துச்சா இல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஸோ அதனால ரோட் ஷோ கட்டாயிருக்கு. இதையும் தாண்டி பாஜக இந்துக்களுக்கான கட்சி அப்படின்னு மிகப்பெரும் விஷயத்த முன்வைப்பாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பாஜக மீது குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. நாங்க இந்துக்களுக்கான கட்சி, நாங்க தான் இந்துக்களை பாதுகாக்கிறோம் அப்படின்னு அறநிலைத்துறை ஆகட்டும், கோவில் சொந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்க தான் முன்னாடி நிற்பாங்க. இந்த ஃபண்ட் நிறுவனத்துல 525 கோடி போட்டிருக்காங்க இல்லையா, அவங்கள 90% மாணவர்கள் பிராமணர்கள் தான்.
மயிலாப்பூர் பகுதியை சேர்ந்த பிராமணர்கள் தான் இந்த ஃபண்ட் ஆபீஸை நம்பி 100-150 வருடத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த ஃபண்ட் ஆபீஸை நம்பி பணம் போட்டிருக்காங்க. அவர்களுடைய பணம் தான் இது. அதனால பாஜக கண்டிப்பாக இவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்துக்களுக்கான பிராமணர்களுக்கான அந்த பணத்தை கண்டிப்பா பெற்று கொடுத்துருவாங்கன்னு நம்பலாம். இதை நம்பலாமா வேணாமாங்கிறது ஒரு மிக பெரும் கேள்வி. ஏன் அப்படின்னா இந்த ஃபண்ட் நிறுவனத்துல பணம் போட்ட ஒரு நபர் தன்னுடைய பெண்ணுடைய திருமணத்திற்காக சில லட்சங்களை அந்த ஃபண்டு ஆபீஸ்ல போட்டிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தென் சென்னை வேட்பாளராக இருக்கக்கூடிய பாஜகவின் தென் சென்னை வேட்பாளராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க இல்லையா, அவங்க பிரச்சாரத்துக்கு வரும்போது அவங்கள நேரடியாக பார்த்து அழுது புலம்பி இந்த மாதிரி நடந்துருச்சு, நீங்க தான் பெற்றுத்தரணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சு சொல்லியிருக்காரு. அவங்க எந்த சட்டையுமே பண்ணல, கண்டுக்காம அவங்க போயிட்டு இருக்காங்க. சரி, இப்படி இருக்கும்போது இந்த பணம் வருமா வராதான்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய கலங்கி நிற்கக்கூடிய மக்களுக்கு இரு மாநில அரசும் சரி மத்திய அரசும், பாஜக வேட்பாளர் தானே அவர், அதனால மத்திய அரசும் பாஜக அரசும் தலையிட்டு அந்த பணத்தை பெற்று தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். சரி, பாஜக இந்துக்களுக்கான கட்சி அப்படிங்கும்போது இந்த பெரும்பான்மையான பிராமணர்கள் இந்துக்கள் தான் இதுல பணம் போட்டிருக்காங்க. அவங்களுடைய பணத்தை பாஜக அரசும் மாநில அரசும் இதுல என்னன்னு கவனம் செலுத்தி பெற்று தரணும் அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான மக்களோட வேண்டுகோளா இருக்கு. என்ன நடக்குது? சிவகங்கை வேட்பாளர் மீதான இந்த மோசடி புகார் மீது தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்துமா, தடை விதிக்கப்படுமா, இல்ல அவர் போட்டியிடுவாரா என்னங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.